அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் எம்செக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் லீவ். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து இன்டர்நேஷ்னல் ஹாலிடே நேற்று கிறிஸ்மஸ்னால. ஸோ நேற்று வந்து லீவ். அதுக்கு முன்னாடி நாள் அதாவது புதன்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை வந்து என்ன நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பையிங் ஜோன் தான். ஸோ நாம் எதிர்பார்த்தது தான். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மேலே தான் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா $70.25 அதாவது பார்த்தீங்கன்னா $0.11 வந்து பாசிட்டிவில் தான் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. ஹையாக பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக க்ரூட் ஆயில் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு வந்து பாசிபிலிட்டிஸ். க்ரூட் ஆயில் டியூஸ்டே வந்து ஒரு பையிங் தான். பையிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் பண்ணிவிட்டு, அதாவது 23 டிசம்பர் ஹை வந்து 5976. அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே தான் க்ளோசிங் வந்து வச்சுருக்கு. இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6037, பிவோட் வந்து 5968, சப்போர்ட் வந்து 5919. எப்படி வந்து ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் தான் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் எடுத்துகிட்டு மேலே தான் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு 50-50 சான்சஸ் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆகலாம், இல்லைன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் வந்து ஓப்பன் ஆகலாம். இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சது இல்லை க்ளோஸை கிராஸ் பண்ணிடுச்சுனாலே இந்த பிவோட் வந்தால் 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் தான் பாசிபிள். அதோட டார்கெட் வந்து இந்த 6037 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒரு பை ட்ரெண்டு போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப பிவோட்லலாம் வந்துட்டு மார்க்கெட் மேலே வந்தது அப்படின்னா இந்த கேப்பில் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். 5968 6038 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30-60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே இந்த இடத்துல பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனால் கூட நான் அடுத்தடுத்து 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மேலே வந்துடும். அகைன் வந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் அந்த கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும் மார்க்கெட் கீழே வந்தால் கூட இந்த சப்போர்ட்டில் வந்து பை எடுத்துக்கலாம். 5919 இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகம். எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலுமே இன்றைக்கி வந்து பை சைடு வந்து நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் க்ரூட் ஆயிலில். செல்லிங் வந்து எந்த இடத்துல நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான் 6037ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா 6037 போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6037லேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட இது வந்து ஒரு 6037லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் தான் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் அகைன் வந்து இதை பிரேக் அவுட் வச்சிடுச்சு. அப்படி இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்த அப்புறம் 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நாம் வந்து செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணலாம். மற்றபடி இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பை சைடு வந்து இன்னொரு 2 days வந்து நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு 400 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு, அப்புறம் 150. அகைன் இதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. 6037ங்கிறது ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ். அதையும் பிரேக் பண்ணால் மேலே வந்துடும். இல்லைனா அந்த இடத்துல நம்ம வந்து செல்லிங் கன்ஃபார்ம் பண்ணால் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங்கில் தான் ஓப்பன் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மார்க்கெட் அதாவது எம்செக்ஸ் வந்து 334.1 நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. மறுபடியும் ஹையாக பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. காப்பர் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே வந்துட்டுருக்கு. ஹையாக பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக அதுவுமே மேலே வந்துடும். கோல்டு வந்து செல்லிங் தான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி இதை பிரேக் பண்ணணும். இந்த இடத்த
ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பிரேக் பண்ணும். $2633 பிரேக் பண்ணால் தான் ஸோ கண்டினியூஸாக மேலே வரும். ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்லிங் வந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக செல்லிங் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.